ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மிதுனராசி நேயர்கள் அடைய போகிறாங்க, இந்த பிப்ரவரி மாதம் முடியறதுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அற்புதங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் தெளிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி மண்டலத்தில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய முதன ராசி நேயர்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளின்படி பார்க்கும் பொழுது ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு ஏதுவாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த கிரக நிலைகள் எல்லாமே உங்களை ஒரு சில நேரங்களில் நிறைய விஷயங்களை பாதிப்புகளை சந்திக்க வைக்க போகுது. அதனால் ரொம்பவே கவனமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்றது தான் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இதனால் மிதுனராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க. மேலும் பார்த்திங்கன்னா வரக்கூடிய மார்ச் 6ஆம் தேதி வாக்கியப்படி உங்களுக்கு சனியினுடைய பயிற்சியும் வேறு ஏற்பட இருக்குது. ஸோ சனியினுடைய பயிற்சிக்கு பிறகு இன்னும் நிறைய மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லணும். நிறைய பயணங்கள் இந்த காலகட்டங்கள் இருக்கும். கட்டாயமாக இந்த பயணங்கள் நீங்கள் வரீங்க போகிறீங்க அப்படின்னா உங்களை பற்றி மற்றவங்கள்ட்ட தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் கண்டிப்பாக பகிர்ந்துக்கவே கூடாது. அது உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லதும் கிடையாது. ஸோ நீங்கள் பகிர்ந்துக்காமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. பேருந்துகள், ரயிலில் இது மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் பயணம் செய்கிறீங்க அப்படின்னா ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஏன்னா அதே போல் இந்த காலகட்டங்களில் யாரையும் நம்பாதீங்க. மற்றவங்க கொடுக்கக்கூடிய உணவுகளாக இருக்கட்டும், அதை கூட நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப தவறு தான். தேவையில்லாத பற்றி பேசாதீங்க. அதையும் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கான வழிகள். பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்க போகுது, அதுக்கு நீங்கள் தயாராகிட்ருக்கீங்க அப்படின்றதுனால மற்றவங்கள பற்றி நீங்களும் பேசாதீங்க. உங்களை பற்றி மற்றவங்கள்ட்டையும் எதுவும் ஷேர் பண்ணிக்காதீங்க. மேலும் ட்ராவல் டைம்லலாம் ரொம்ப கவனமாக இருங்க. நைட் டைம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். நிறைய விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். அதாவது நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எல்லா காரியத்துலேயுமே நீங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தடையை தான் பார்ப்பீங்க. அந்த தடைக்கு அப்புறமா தான் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். ஒரு சில நேரங்களில் நீங்கள் தடைகளை பார்க்குறீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு அதுக்காக நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் பின்வாங்கிடக்கூடாது. முயற்சி பண்ணுங்கள். தொடர்ந்து முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே மாற்றம் அடையும். ஏன்னா மாற்றம் அடையாதது அப்படின்னு எதுவுமே கிடையவே கிடையாது. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். மேலும் மிதுனராசி நேயர்களுடைய பெற்றோர் பெரியோருடைய ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணும். ஏன்னா ரத்த அழுத்தம் தொடர்பான விஷயங்களில் தான் இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. ஸோ உங்களெல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கணும். அதே போல் ரத்த அழுத்தம் அப்படின்றத தாண்டி இந்த காலகட்டங்களில் ஆரோக்கிய ரீதியாக நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு உருவாக போகுது. குறைந்த ரத்த அழுத்தம் உருவாகலாம், ஹீமோக்ளோபின் கம்மியாகலாம், ஹார்மோனில் பிரச்சனைகள் உருவாகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்பட இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஆரோக்கியத்தை தாண்டி தான் நம்ம மற்ற எல்லாத்தையுமே பார்க்கணும். முதல்ல ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நம்ம கவனத்தை செலுத்தாமல் விட்டுட்டோம் அப்படின்னா மற்றபடி வேறு என்ன வகையில் நம்ம முன்னேற்றங்களை பார்த்தாலுமே அது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் சாப்பாட்டு விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். சரியான நேரத்தில் சாப்பிட்றதும் சரியான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றதும் ரொம்ப முக்கியமானது. சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்றது, வெளி உணவுகளை சாப்பிட்றது இதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் கவனம் இருக்கணும். ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கும் பொழுது மட்டும்தான் நம்மளுடைய ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்கும். மேலும் முன்னாடி சொன்ன மாதிரி மிதுன ராசிக்காரங்க வாகனத்தில் போகிறீங்க, நீங்கள் வாகனம் இயக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க, எனக்கு கார் ஓட்ட தெரியும், பைக் ஓட்ட தெரியும் அப்படின்னா நீங்கள் தனியாக எங்கேயும் பைக்கோ காரோ எடுத்துகிட்டு போகாதீங்க. அப்படியே ஒரு வேளை போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். நைட் டைமில் கண்டிப்பாக நீங்கள் போகவே கூடாது. எந்த வகையில் வேணாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். பயணிக்கக்கூடிய நாட்கள் ஒவ்வொன்றுலையுமே நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மட்டும் இல்லாமல் நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறோம், ரோடுக்காக கொடுக்கக்கூடிய ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாமல் போகிறோம் அப்படின்னா அதனால் நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும். சாலை விதிகளை முறையை பின்பற்றிக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யுங்க. அவங்களுக்கு நீங்கள் ஏட்டிக்கு போட்டியாக நடந்துக்கிறது அந்தளவுக்கு நல்லது கிடையாது. கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு சில நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் மாற்றங்கள் வருது அப்படிங்கும் பொழுது வேலையில் கூட உங்களுக்கு
பாதிப்புகள் ஏற்படலாம். நம்ம எப்படி செய்கிறோம் என்ன செய்கிறோம் அப்படின்றத கவனித்து வந்து செய்கிறது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி மேலதிகாரிகள் விஷயத்தில் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அவங்களோட வாக்குவாதம் பண்ணுறதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒன்று. தொழில், வியாபாரம், உத்தியோகம், படிப்பு அப்படின்னு ஒவ்வொரு துறையிலையுமே மிதுன ராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் பிரச்சனைகளை கண்டிப்பாக சந்திக்கத்தான் போகிறீங்க. இந்த பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத மாதிரி தான் தோணும். ஆனால் இந்த பிரச்சனை எல்லாமே இந்த காலகட்டங்களில் வரும். அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்களையும் செய்யாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு தொழில் ரீதியாக நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தனித்து தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க, இல்லை கூட்டு தொழில் செய்துட்டு இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தொழில் வந்து அப்படிங்கும் பொழுது ரொம்ப கம்மியான ஒரு விலைக்கு வந்து ஒரு பொருளை நீங்கள் விற்பனை செய்கிறது அப்படிங்கிறது கூட உங்களுக்கு ஏற்படலாம். அந்த மாதிரி கூட வந்து வாய்ப்புகள் இருக்குது. எல்லா விஷயத்துலேயுமே உங்களுக்கு வந்து தடை அப்படின்றத தாண்டி தான் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். அதுக்காக முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாம் முழுக்க முழுக்க உங்களுக்கு தடையாக இருக்கும், ஆபத்துக்கள் தான் அப்படின்னும் சொல்ல முடியாது. எதுவுமே வந்து நம்ம முயற்சி பண்ணும் பொழுது மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். யோக பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறையவே இருக்குது இந்த காலகட்டங்களில். அதனால் நீங்கள் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நினைத்தெல்லாம் கவலைப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய பிற்பாதி இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய நாட்கள்ல எல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். யோக பலன்கள் அதிக அளவில் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நீங்கள் கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது. புதிய யாராவது ஒரு நபர் உங்களுக்கு அறிமுகமாகறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிக்கக்கூடாது. புதுசாக பழகக்கூடிய யாருமே வந்து நம்ம நல்லவங்க நினச்சி பேசவும் முடியாது. அதே மாதிரி மேலதிகாரிகளோடையும் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். மேலதிகாரிகள் மட்டும் கிடையாது, கூட வேலை செய்யக்கூடியவங்கள்ட்ட கூட நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. தேவையில்லாத வம்பு வழக்குகளை எல்லாம் வச்சுக்காதீங்க. அவங்களோட நீங்கள் விட்டு கொடுத்து போயிருங்க. இணக்கமாக இருக்க பாருங்கள், அதுதான் நல்லது. அரசு துறை, அரசியல்வாதிகள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், அதுதான் நல்லது. ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சரியான நேரத்துக்கு நல்ல உணவுகளை சாப்பிட்டு மருந்து மாத்திரைகளையும் சரியான நேரத்தில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஆரோக்கியமும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். முன்னாடி நான் சொன்ன மாதிரி சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் செய்யாதீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யாதீங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா அதிலெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத பகைகள் எல்லாம் உருவாயிடும். பிள்ளைங்க, வாழ்க்கை துணை விஷயங்கள் இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுகள்லேயும் ஏற்றங்களானது கண்டிப்பாக இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மிதுன ராசிக்காரங்க நீங்கள் வெற்றிகளை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போகும்பொழுது நீங்கள் நிறைய வெற்றிகளை வந்து பார்க்க முடியும். எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஏட்டிக்கு போட்டிக்கு போடாமல் நீங்கள் உங்களுடைய வேலைகளை மட்டும் சரியாக செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாவே போதும். நிறைய விஷயங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் தெய்வ பக்தியும் பார்த்திங்கன்னா அதிகமாகும். எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய செயல் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் வெற்றிகரமாக வந்து முடிச்சு காட்ட முடியும். அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பணப்புழக்கமும் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில், உறவினர்கள்ட்ட இப்படி எல்லாத்துக்கிட்டேயுமே உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகளும் மனஸ்தாபங்களும் இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே இப்போ வந்து சரியாக போகும். ஸோ ஒரு சுமூகமான சூழ்நிலைகள் உருவாக ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதுசாக வீடு, வாகனம் இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். இதே மாதத்தினுடைய நாட்கள் வந்து போக போக பார்த்திங்கன்னா கட்டாயமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு பெரியவங்களால் நிறைய நன்மைகள் வந்து நடக்கும் உங்களுக்கு. நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க. புதுசாக ஆடை வாங்குறது, ஆபரணங்கள் வாங்குறது இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களாலும், பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களாலும் நன்மைகள் கண்டிப்பாக இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மிதுனராசி நேயர்களில் ஒரு சிலருக்கு தசாபுத்திகள் நல்லா நடக்குது அப்படின்ற பட்சத்தில் புனித தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு கோவிலுக்கு நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா வாய்ப்பு இப்போ கிடைக்கும், போயிட்டு வரலாம். ஆரோக்கியத்தில் மட்டும் கண்டிப்பாக முன்னாடி பார்த்தது மாதிரியே கவனமாக இருக்கணும். தாயோட நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருங்க. தாய் வழி உறவினர்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கோங்க. அலுவலகம் எப்போதும் போல் இல்லாமல் கொஞ்சம் வந்து கவனமாக தான் இருக்கணும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். நிறைய ஆலோசனைகள் பார்த்திங்கன்னா நிர்வாகத்தால் ஏற்றுக்கப்படும். அதனால் உங்களுக்கு நிறைய மதிப்பு கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும். தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல லாபங்கள் தான் வந்து கிடைக்க இருக்குது. அதனால் நீங்கள் வந்து தைரியமாக வந்து செய்யலாம். எந்த ஒரு விஷயத்தையும் நினச்சி நீங்கள் பயப்பட தேவையே கிடையாது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ முன்னேற்றம் கிடைக்க போகுதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் முழுக்க முழுக்க உங்களுடைய கணவருடைய பாராட்டுக்களை வந்து அடைய போகிறீங்க.
ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னா இந்த ஒரு சின்ன பாராட்டு மட்டும்தான். ஏன்னா அதை தாண்டி அவங்களுக்கு எதுவுமே வந்து கிடைக்க போகிறதும் கிடையாது. அவங்க வேறு எதையும் வந்து எதிர்பார்க்கறதும் கிடையாது. ஸோ அதனால் கணவரால் பாராட்டுக்கள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். இதே வேலைக்கு போகிற பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் கூடுதலான பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஏன்னா அவங்க இங்கே வீட்டையும் சமாளிச்சாகணும், அங்கே வேலையும் சமாளிச்சாகணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் மொத்தமாகவே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் காத்துட்ருக்குங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கூட உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த பிப்ரவரியினுடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கப் போகுது. அதுக்காக நீங்கள் தொடர்ந்து மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்துட்டு வாங்க. ரொம்ப நல்ல மாற்றம் கிடைக்கும். அதே போல் பரிகாரமாக விஷ்ணு சகஸ்கர நாமத்தை வந்து பாராயணம் செய்துட்டு வாங்க. அதே போல் தாங்க மகாலட்சுமியினுடைய போற்றிகள் தெரியும் அப்படின்னா அதை நீங்கள் சொல்லலாம். சொல்ல தெரியாதவங்க போட்டு விட்டாது கேளுங்க. நீங்கள் கேட்டாலும் சரி, படித்தாலும் சரி, பார்த்தாலும் சரி, எது பண்ணாலும் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த பதிவில் நிறைய தகவல்களை மிதுன ராசி நேயர்களாகிய நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக பதிவும் பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.